சரி, இதெல்லாம் ஓகே. இவ்வளவு காசு குடுத்து யாரு வாங்க வருவா ஃபர்ஸ்ட்? அதுதான் பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் ஒரு ட்வீட் மூலியமா வந்துச்சு. ஒரு ட்வீட் போடுறாருங்க. இந்த லலித் மோடி சொல்லி முடிச்ச உடனே ஒரு ட்வீட் ஒண்ணு வருது. இஃப் ஆர்சிபி ட்வீட்ஸ், அதாவது அதுதான் ஆர்சிபியோட ட்விட்டர் அக்கௌண்ட் பேர், ஓகேங்களா? இஃப் ஆர்சிபி ட்வீட்ஸ் கம்ஸ் அண்டர் கரெக்ட் வேல்யூவேஷன் ஐ வுட் பை இட் சம்திங், அந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போடுறது. இது பேசிக்கா என்னன்னா, ஆர்சிபி ட்வீட்ஸ் வந்து கரெக்டான வேல்யூவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாங்கலாமே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த ட்வீட்டை யாரு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடர் பூனாவாலா அப்படின்ட்டு வந்து ஒரு பிசினஸ் மேன். இந்த அடர் பூனாவாலா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, சைரஸ் பூனாவாலாவுடைய பையன். யாருடா சைரஸ் பூனாவாலா? அதான் சொல்ல வரேன். அவங்க வந்து இந்த சீரம் இன்ஸ்டியூட்னு ஒரு கம்பெனி இருக்கு. லைக் வந்து ஒருவேளை நீங்க இந்த பயோஃபார்மா சைட்ல இன்வெஸ்ட் பண்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணுவார் ஷேர் மார்க்கெட். சோ அந்த சீரம் இன்ஸ்டியூட்ன்றது ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க வந்து இந்த வேக்சின்ஸ் தயாரிக்கிற கம்பெனி, சரிங்களா? சோ 2020 அந்த கோவிட் டைம்ல அவங்க வந்து அவங்களோட கம்பெனி வந்து பீக்ல போயிட்டு இருந்துச்சு. ஆஃப் கோர்ஸ் எல்லா பயோஃபார்மா கம்பெனி மாதிரி தான். ஆனா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் சைரஸ் பூனாவாலா. அவருடைய பையன் தான் வந்து இவர் அடர் பூனாவாலா. சோ இவரு அந்த கம்பெனியோட சிஇஓ, சீரம் இன்ஸ்டியூட்டோட சிஇஓவா இருக்காரு. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பூனாவாலா ஃபின்கார்ப்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. அதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒன் ஆஃப் தி கீ மெம்பர்ஸா இருக்காரு. அதுவும் இவங்க கம்பெனி தான். சைரஸ் பூனாவாலா ஓபன் பண்ண கம்பெனி தான். அது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி. லோன் கொடுத்து அது மூலியமா இன்ட்ரெஸ்ட் தெரியும்ல, பேசிக்கா ஃபினான்ஸ் கம்பெனி தெரியும். சோ அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாவும் இருக்காரு, சரிங்களா? சோ இவரு இந்த போடுற ட்வீட் பயங்கரமா வைரல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால வாங்க முடியுமா? இப்ப நான் தான் ட்வீட் போடுவேன், நீங்க நினைச்சாலும் நீங்களும் ட்வீட் போடலாம். ட்வீட் போட்டா வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கு. இவர் வந்து பயங்கரமான பணக்காரன், சரிங்களா? இவர் கம்பெனி, இவங்க அப்பா எல்லாமே பயங்கர சொத்து வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, 2024ல கரண் ஜோஹர் தெரியும்ல உங்களுக்கு, வந்து பாலிவுட்ல பயங்கரமான ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் காஃபி வித் த கரண் அப்படின்ற ஒரு ஷோவையும் ஹோஸ்ட் பண்ற அந்த கரண் ஜோஹர் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாரு, தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில 50% ஆஃப் த ஸ்டேக்கை 1000 crores கொடுத்து வாங்குறாரு 2024ல. ஏன்டா வந்து இவர் இந்த ஃபீல்ட்ல வந்து வாங்குறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சிம்பிளா சொல்றாரு, இங்க பாருங்க எங்கிட்ட காசு இருக்கு. என்னோட ஆசை என்னன்னா, நான் சாவறதுக்குள்ள நான் வந்து டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் கம்பெனிஸ் வந்து ஓன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சேவ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அது ஆல்ரெடி நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு ஆசை, நான் அதனால தான் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த வரிசையில ஒருவேளை அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனாலதான் வந்து ஆர்சிபி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். லைக் வந்து இப்போ நினைச்சு பாருங்களா, ஒருத்தர் காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காரு, அது மட்டும் இல்லாம ஒரு பேஷனேட்டா இருக்காரு அப்படின்றப்போ தட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஆர்சிபி அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு, கோ ஆர்சிபி அப்படின்ட்டு. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டுப்பாரு, கோ ஆர்சிபி அப்படின்ட்டு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, வாங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க ஒரு ஆர்டன்ட் ஆர்சிபி ஃபேனா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஆர்சிபி பிரான்ச்சைஸியே வாங்க மாட்டீங்களா? அப்படி ஒரு ஃபேனா வந்து இவர் வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்கலாம். அண்ட் ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கும்போது இவர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப ஐபிஎல்ன்றது குரோயிங் இதுதானே எப்பவுமே. அது டவுன்ஃபாலே கிடையாது அப்படின்ற பட்சத்துல அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமா.